ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் நேரமானது நெருங்கிட்டுருக்கு. ஆக்சுவலி நேரம் நெருங்கிடுச்சு என்று சொல்லலாம். என்னடா நேரம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏப்ரலுடைய 14 தான் அந்த நேரம். ஸோ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் மாதமானது தமிழ் மாதத்தில் பிறக்குது. சித்திரை மாதம் தான் அன்றைக்கி பிறக்குது. கரெக்டாக செவ்வாய்க்கிழமை பிறக்குது. செவ்வாய்க்கிழமை இந்த டைம் பிறக்கிறதுனால செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நாள் தான் தமிழ் வருட பிறப்பாக இருக்குது. இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு சிறப்பான நாள். இந்த ஆண்டில் கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிரக ஆற்றல்கள் மூலிமா தெரியப்படுத்தப்படுது. அதில் இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரக ஆற்றலால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களால் தாக்கங்கள் ஏற்படும். அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். அப்போ தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய முதல் நாளுடைய சிறப்புகளையும் முதல் நாள் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களும் இருக்குது. அந்த விஷயங்கள் என்ன, சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஆண்டுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ முதல் நாளுக்கான சிறப்புகளை வாங்க பார்க்கலாம். ஸோ சித்திரை மாதம் முதல் நாள் பிறக்குதுல்ல, அதுதான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படும். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. ஆக்சுவலி இந்த நாள் தமிழர்கள் பாரம்பரிய நாளாகவும் புத்தாண்டு நாளாகவும் கொண்டாடப்படுது. தமிழ் மரபுகளை பேணி வளர்க்கக்கூடிய இந்த நாளில் தான் நமது பண்பாட்டு வேர்களை வலுப்படுத்தி கொள்ளவும் முடிகிறது. இந்த நாளில் இயற்கையும் ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரங்களில் பூக்கள் பூக்கிறது, இலைகள் துளிர்க்கிறது, விவசாயிகள் புதிய விதைகளை விதைக்கிறது. இந்த மாதிரிலாம் இந்த நாளில் பண்ணப்படும். சயின்ஸ் ரீதியாகவும் இந்த நாள் சிறப்பான நாள் தான். ஜோதிட ரீதியாகவும் இந்த நாளில் சூரியன் மேசராசியில் பிரவேசிப்பார். அதனால் மேசராசியுடைய முதல் நாள் தொடங்கக்கூடிய நாளாகவும் அழைக்கப்படுது. இப்படி பல சிறப்புகளை இந்த நாள் கொண்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த நாளில் பலவிதமாக இன்றளவும் கொண்டாடப்படுது. ஸோ வீடுகளை சுத்தம் பண்ணுறது, கோலம் போடுறது இதெல்லாம் பண்ணப்படும். நாமளும் இந்த வருடம் அதெல்லாம் பண்ணும். கூட மாயிலை தோரணம் கட்டணும். வீட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம், அரிசி மாவு ஆகியவற்றால் அழகான வரவேற்பு வாசலை அமைக்கணும். இதெல்லாம் பண்ணி இந்த ஆண்டை வரவேற்கணும். மெயினாக இந்த ஆண்டில் புதிய உடைகள் அணிந்து இந்த நாளை வரவேறுங்க. குழந்தைகளுக்கு புதிய உடைகள் வாங்கித்தாங்க. மெயினாக இந்த நாளில் முதியவர்களை வணங்கி அவங்க ஆசீர்வாதத்தை பெறுங்க. ஃபஸ்ட்டு வேலையாக நெல், அரிசி, பழங்கள், வெல்லம், தேன் ஆகியவற்றை சேர்த்து நெய்வேத்தியம் செய்யுங்க. அதுக்கப்புறம் விசிறி, கண்ணாடி பூக்கள், பழங்கள், அப்புறம் நகைகள் ஆகியவற்றை வைத்து கனியை ரெடி பண்ணுங்க. அந்த அலங்காரத்தை செய்து இந்த கனியை முதல்ல கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. பின்னர் நீங்களும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இதை பாருங்கள். இதோடு இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாரம்பரிய உணவுகளான மாங்காய் பச்சடி, நீர்மோர், புளிப்பு, இனிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு ஆகிய அறுசுவைகள் கலந்த உணவுகளை தயார் பண்ணணும். ஏன்னா இந்த அறுசுவை உணவுகளை நீங்கள் தயார் பண்ணி இந்த நாளில் சாப்பிட்டிங்கன்னா வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றிறக்கங்களை அங்கீகரிப்பதை குறிக்கும். அதோடு தமிழ் இலக்கியங்களை இந்த நாளில் படிக்கணும். இல்லைனா பஞ்சாங்கத்தை கேட்கணும், படிக்கணும். இதோடு புதிய புத்தகங்களை வாங்குங்க. கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. இதோடு தானம் செய்யுங்க. அதுவும் ஏழைகளுக்கு உணவு வழங்குங்க. உறவினர்கள், நண்பர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்க. இந்த நாளில் இதெல்லாம் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த நாளில் எதை முதல்ல பார்க்குறீங்களோ அதுதான் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நன்மை தரும்னு சொல்லப்படும். அதனால் காலை எழுந்ததும் தாய் தந்தையரை வணங்கி ஆசீர்வாதம் பெறுங்க. பின்னர் இறைவனை வழிபாடு செய்யுங்க. நல்ல விஷயங்கள் இந்த நாளில் செய்யுங்க. முதல்ல பார்க்க முயற்சி பண்ணுங்க. இந்த நாளில் புதிய முயற்சிகளை எது வேணாலும் தொடங்குங்க. புதிய வியாபாரம் தொடங்குங்க, புதிய வேலை தொடங்குங்க, புதிய வீடு வாங்குங்க, புதிய வீட்டுக்கு போங்க. இந்த மாதிரி புதிய காரியங்களுக்கு இந்த நாள் சிறந்ததாக கருதப்படுது. அதனால் இந்த நாளில் நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்க. எதை பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ இதுதாங்க இந்த நாளுடைய சிறப்பு. இந்த நாளுடைய சிறப்பை இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்க. இப்போ
உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆண்டு பலன் வாங்க பார்க்கலாம். ஸோ 2026 தமிழ் புத்தாண்டு மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இப்போ ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. நல்ல உள்ளம் படைத்த மீன ராசினரே, நீங்கள் எதிர்பார்த்த இலக்க அடைய விரும்பக்கூடிய மீன ராசிக்காரங்க நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அதோடு 2026 தமிழாண்டு செல்வாக்கு உயர்த்தி தரக்கூடிய ஆண்டாக கிரகங்கள் அமைகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு காரியத்திலுமே துணிந்து இறங்கி செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய தைரியம் உங்களுக்குள்ளே உண்டாகும். சுகபோக வாழ்க்கையானது கிடைக்கும். உங்களுடைய தனி திறமைகளானது வெளிப்படும். மெயினாக உங்களுக்கு லவ் வாழ்க்கையில் அதிக நாட்டமானது வரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேன்மையான காலம். விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். பொறுப்போடு செயல்பட்டிங்கன்னா உங்கள் செயலில் பேச்சில் அறிவு மேம்படும். ஸோ பொறுப்போடு செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு மெயினாக இந்த வருடம் சொல்லப்படுது. இந்த வருடத்தில் மீனராசியுடைய அதிபதி மற்றும் தொழில்ஸ்தான அதிபதியான குரு பகவான் வருட துவக்கத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் 4ஆம் இடத்துலையும் ஜூன் மாதம் முதல் பஞ்சமஸ்தானத்திலே சஞ்சரிப்பார். ஸோ இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்த திறமைகள் வெளிப்படும். அதோடு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். வீடு வாகன யோகமானது கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மன மகிழக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடன் பிறந்தவர்களோடு தாய்வழி சொத்து விஷயத்தில் சிறு சலசலப்பு ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறும். அதனால் புத்திர பிரதாப்தம் உண்டாகும். அதிர்ஷ்டம் சார்ந்த ஆதாயம் உண்டாகும். கடந்த கால கடன்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். உயர்கல்வி முயற்சி சாதகமாகும். வருமானம் சீராக இருந்தாலும் சமாளிக்க முடியாத விரயங்கள் ஏற்படும். சிலருக்கு அதிக சம்பளத்தில் வெளிநாட்டு வேலை கிடைக்கும். சில ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் செய்யலாம். அதிர்ஷ்ட பொருள், பணம், நகை, உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதோடு சேமிப்புகள் அதிகரிக்கும். புதிய தொழில் முயற்சிக்கு உகந்த நேரம் அல்ல, ஆனால் உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம். ஸோ குருவால் உங்களுக்கு இந்த பலன்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு மீனராசிக்கு லாபாதிபதி மற்றும் விரையதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். ஸோ புண்ணிய பலன்கள் நடக்கும். மன வலிமை அதிகரிக்கும். திருமணத்திற்கு இந்த வருடம் நாள் குறிக்கலாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும். சிலர் வீட்டு கிரக பிரவேசத்திற்கு தயாராவீங்க. தனியார் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சிறப்பு சலுகைகள் கிடைக்கும். பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திற்கு விசுவாசமாகவும் நன்றியுடனும் இருக்கணும். தாயின் அன்பு, தாய்வழி உறவுகள் ஆதரவு, மகிழ்ச்சி அதிகரிக்கும். மூதையார் சொத்துல அனுகூலமான திருப்பம் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் வீடு வாசல் யோகம் உண்டாகும். சிலருக்கு சமூக தொண்டு செய்யக்கூடிய ஆர்வம் உண்டாகும். சிலர் ஆன்மீகத்தை பயன்படுத்தி பொருள் சம்பாதிக்க முயற்சி பண்ணலாம். வெளிநாட்டில் வேலை பார்த்த சில பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் விரும்பத்தக்காத வேலையை விட்டு தியாகம் திரும்பும் மாதிரி சூழ்நிலை வரும். அப்புறம் பலவீன மனத்தினர் சிலர் மாந்திரிகம், அருள்வாக்கு கூறக்கூடிய இடம் என அலைந்து மன நிம்மதிய மார்க்கத்தை தேடுவீங்க. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கும். பேச்சில் நிதானமும் பொறுமையும் அவசியம். ஜென்மசனி உள்ளதால் எதையும் பலமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த ஆண்டுக்கு. அதுக்கப்புறம் 2026 ஆண்டின் துவக்கத்தில் விரயஸ்தானத்தில் ராகு பகவானும் ருணரண ரேக சத்ருஸ்தானத்தில் கேது பகவானும் நின்று பலன் தருவார். டிசம்பர் 5, 2026 முதல் ராகு பகவான் லாபஸ்தானத்திலும் கேது பகவான் பஞ்சமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். ஸோ ஜென்மசனியின் தாக்கத்தால் தொழிலில் சிறு சுணக்கம் ஏற்பட்டாலும் குரு பார்வை ராசிக்கு இருப்பதால் பெரும் பாதிப்பு ஏற்படாது. உத்தியோகத்தில் மதிப்பு, பதவி உயர்வு கிடைக்கும். நல்லோர் உறவும், நண்பர்கள் ஆதரவும், உறவினர்கள் ஒத்துழைப்பும் அமோகமாக அமையும். தொழில் சீரான முன்னேற்றம் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் அதிக முனைப்போடு விடாமுயற்சியோடு செயல்பட்டால் பெரு லாபம் கிட்டும். தாய் தந்தை பொருள் உதவி செய்து தொழில் முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பழைய கடன்களை அடைத்து ஆறுதல் அடைவீங்க. திருமணம், குழந்தை பெரு, கல்வி செலவு, வீடு கட்டக்கூடிய செலவு, கோவில் பிரார்த்தனை நிறைவேற்றுதல் போன்ற சுப செலவு உண்டாகும். பணவரவு சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகளால் மன அமைதி குறையும். முன்கோபத்தில் பகைமை உருவாகும் என்பதால் பணியில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். மாமனாரால் சிறு சிறு இன்னல்கள் தோன்றி மறையும். காரிய தடையால் மனசஞ்சலம் அதிகரிக்கும். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பு முனையான வருடமாக இருக்கும். அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த வருடம் எந்த மாதிரி கவனமாக இருக்கணும், என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்க்கட்டும், இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.